அரசம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிட பணியை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி கிராமத்தில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்ட கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதி வழங்கப்பட்டது. இதற்காக பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு புதிய பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் தொடக்க முதலே பல்வேறு குளறுபடிகளால் பணிகள் ஆமை வேகத்திலேயே நடைபெற்று வந்தன. தற்போது சுமார் 80% பணிகள் நிறைவடைந்துள்ள சூழலில் கடந்த சில மாதங்களாக எவ்வித பணிகளும் நடைபெறாமல் முற்றிலும் முடங்கி கிடக்கிறது. இதனால் வீட்டுவரி ரசீது, கட்டிட அனுமதி உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் மற்றும் தேவைகளுக்காக வரும் கிராம மக்கள் நிரந்தர அலுவலகம் இல்லாததால் தற்காலிக அலுவலகத்தை தேடி அலைந்து கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். எனவே இப்பிரச்சனை குறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் காவேரிப்பட்டணம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் கிராம மக்கள் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு விடுபட்ட பணிகளை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடித்து புதிய கட்டிடத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க பகுதியில் பழைய ஊராட்சி மன்ற கட்டிடம் இருந்தது. அந்த கட்டடம் இடிச்சிட்டு இப்போ புதுசாக ஊராட்சி மன்றம் கட்டடம் கட்டுறதுக்காக 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2.5 வருஷமா ஆகியும் இந்த வேலையை முழுசாக பணியை முடிக்காம இன்னைக்கு வரையும் காலம் தாழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இது முழுமை பெற்று இந்த வந்திருக்கக்கூடிய ஆட்சியில இந்த கட்டிடத்தை நிறைவு செய்து தருமாறு நாங்க இந்த அரசிடம் கேட்டுக்கிறோம். இதனால மக்கள் பயனடைவாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல என்னோட கோரிக்கையா வச்சுக்கிறேன்.